நீ நான் காதல் சீரியலில் இனிய ஒரே எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீரியலையே அப்படியே புரட்டி போட்டுட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுதுங்க இந்த சீரியல். ஸோ இப்போ முரளி வந்து அபியை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாப்ல இல்லையா? ஸோ அபியும் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. முரளியும் நல்லவர் தானே, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் முரளி இருந்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லக்கூட முடியாத நேரம், அதனால தான் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணினேன், ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் கட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு எது எதோ சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அலிபி சொல்லும் போது, இல்லை இல்லை என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது, அதனால் இந்த கல்யாணம் பண்ணிக்க வேணாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முரளி வந்து அபிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி பால்கனியில் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. ஆனால் ஆரம்பத்தில் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் முரளி வந்து பார்த்திங்கன்னா அபிகிட்ட ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் பார்த்துட்றாப்புல. பார்த்தது மட்டும் இல்லை, அவர் கிருஷ்ணன் மாமா தான் அப்படிங்கிறதும் நல்ல தெளிவாகவே தெரிஞ்சிடுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ராகவுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அர்ஜென்ட்டாக மேலே இருந்து கீழே வர பார்க்குறாங்க. அதுக்குள்ளே முரளி வந்து பார்த்திங்கன்னா அபி மேலே வந்து மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சு விட்டு எப்படியாச்சும் கிட்னாப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாப்புல. ஆனால் அதுக்குள்ளே ராகவ் கீழே வந்ததுனால அங்கேயே விட்டுட்டு அப்படியே அவர் மட்டும் ஓடிடுறாப்புல. அபியும் வந்து பார்த்திங்கன்னா மயக்க மருந்து ஸ்ப்ரே அடித்ததுனால அப்படியே மயங்கி அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல்லையே விழுந்துடுறாப்புங்க. ஸோ இப்போ ராகவ் தான் கீழே குதித்து வந்து அபியை தூக்கிக்கிட்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறாப்புல, அவரோட ரூம்லேயே. அதுக்கப்புறம் டாக்டரை வர வச்சு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா ஏதாச்சும் பழைய ஸ்ப்ரேவை அடிச்சிருக்கணும், அதனால தான் மயங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க டாக்டர். அதே டைமில் இங்கே வந்து சுந்தரி ஒரு பித்தலாட்டம் சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அபி எழுதுகிற மாதிரியே ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு எழுதி கொண்டு வந்து அபியோட ரூம்லேயே வைக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி நான் முரளி கூட போக போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இப்போ அந்த லெட்டரை கொண்டு வந்து வச்சிட்றாங்க இல்லையா? இது வரைக்கும் அபி வந்து ராகவ் ரூமில் தானே இருந்தாங்க. இந்த இப்போ அபியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் தப்பாக நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எப்படியாச்சும் இந்த அபிக்கும் விக்னேஷ்க்கும் கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அபியை தூக்கிக்கிட்டே போய் அவங்க ரூம்லேயே படுக்க வச்சிடுறாங்க. அப்போ நம்ம ராகவ் கையில் அந்த லெட்டரு கிடைச்சிடுது. அந்த லெட்டரை எழுதி பார்த்துட்டு அபி மேலே கோவப்பட ஆரம்பிக்க போகிறாப்புல. ஸோ நாளைய எபிசோடை பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.